Hi friends, welcome back to my YouTube channel. நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருவீங்க. ப்ரொஃபைலில் பார்த்தா சூப்பராக ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணால் தான் நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் வந்து புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்புறம் சொல்கிற ஒரு டிப் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் வந்து மேக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண உங்களுக்கு அலைட் மோஷன் அப்ளிகேஷன் இதுக்கான ப்ரோ வருஷன் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் பார்த்தா ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்தா ஒரு சிங்கிள் புக் ப்ரெசன்டேஷன் எடிட் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துடும். நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு இருக்குது. இதுக்கான பாஸ்வேர்டு பார்த்தா வீடியோவில் நான் வந்து வாய்ஸில் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்து நான் சொல்கிற பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு சப்மிட் கிளிக் பண்ணி ரெடாக்ட்னு ஷோ ரெடாக்ட் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆன ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்கில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நான் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நான் பேக்ரவுண்ட் இமேஜ் நான் வந்து மென்ஷன் பண்ணி வச்சிருப்பேன். நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா சேனல் நேம் இருக்கும். நீங்கள் வந்து எடிட் டெக்ஸ்ட் போய் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் சேனல் நேமோ இல்லை யார் இமேஜ் எடிட் பண்ணாங்க அவங்க நேம் மென்ஷன் பண்ணிங்க. மேலே பார்த்தீங்கன்னா நான் தமிழ் ஃபாண்ட் லிங்க் வந்து ஆட் பண்ணி வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் இந்த ஃபாண்ட் லிங்க் பார்த்தா கீழே டிஸ்பிளே வந்து நீங்கள் வந்து ஃபாண்ட் விவால் ஃபாண்டில் போய் இந்த 3 பார் செலக்ட் பண்ணி இம்போர்ட் ஃபாண்டில் போய் நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் ஃபாண்ட் எடிட் பண்ணி கரெக்டாக வந்து ஃபாண்ட் வந்து கரெக்டாக தமிழில் வந்து கரெக்டாக வந்து இந்த ஸ்டைலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10:01 நான் வந்து ஒரு இமேஜ் லேயர் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்லாம் ஆட் ஆகிட்டு இருக்கும். கரெக்டாக நீங்கள் வந்து இந்த இமேஜ் மட்டும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆட் யுவர் இமேஜ் 9:16 ரெசேஷன் கரெக்டாக நம்ம இந்த பிக்சல் வந்து கரெக்டாக வந்து இமேஜ் வந்து கிராப் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து நம்ம வந்து சிம்பிளாக வந்து மேக் பண்ணிடலாம். கரெக்டாக இந்த பிக்சல் எப்படி வந்து கரெக்டாக கிராப் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போயிடலாம். வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து கீழே ப்ளஸ் ஆகிற க்ரீன் கலர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி பார்த்தா 9:16 சைஸ் இருக்கா அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு 30 FP இருக்கும். 30 FP வச்சுங்க. 30 FP வச்சு கிரியேட் பார்த்துட்டு கிளிக் பண்ணிங்க. கிரியேட் பண்ணிங்க ப்ளஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி யார் இமேஜ் வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்க இமேஜ் நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் வச்சுருப்பீங்களா அவங்க ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. நான் இப்போ வந்து ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ப்ளஸ் கிளிக் பண்ணேன். இப்போ அந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக செட் ஆயிடுச்சு. கரெக்டாக நீங்கள் இப்போ வந்து இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே 3 ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சுத்தான ஃபில் கம்பஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஃபுல்லாக செட் ஆகிடும். செட் ஆனே ஒன்று நீங்கள் ஜூம் பண்ணால் உங்கள் 2 ஃபிங்கர்ஸ் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். இல்லை 2 ஃபிங்கர்ஸ் ஜூம் பண்ணுறதா இங்கே மூவ் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஸ்கேல் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணால் ஜூம் ஆகும். லைட்டாக நீங்கள் பேக்கில் ஸ்க்ரோல் பண்ணால் ஜூம் அவுட் ஆகும். நீங்கள் உங்களுக்கு தேவையான ஜூம் அவுட் ஜூம் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல வந்து கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு செட்டிங் பாரில் யார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் இமேஜ். கரெக்டாக உங்களுக்கு வந்து 9:6 இந்த வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து கிராப் ஆகிடும். கிராப் ஆன இமேஜ் வந்து நீங்கள் சேவ் நாட்டு கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இப்போ வந்து க்ளோஸ் கொடுத்து பேக் வந்துங்க. புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 8656. இந்த புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 8656. பேக் வந்து வந்து புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி பேக்ரவுண்ட் இமேஜ் இது கரெக்டாக பேக்ரவுண்டில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி இங்கே ஸ்டார் ஆப்ஷன் மாதிரி ஒரு லேயர் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து இமேஜ் ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனே கரெக்டாக நீங்கள் அலைட் மோஷன் ஃபோல்டர் நீங்கள் சேவ் ஆன இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஆகி மட்டும் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து கரெக்டாக பேக்கில் வந்து ஆட் ஆகிடும். இப்போ கரெக்டாக அந்த லேயர் கிளிக் பண்ணி லேயர் கிளிக் பண்ணி எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே பாக்ஸ் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இங்கே சைடில் 3 பார் இருக்கும். கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் பிளர் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் வச்சுக்கிறேன். நீங்கள் ஒன்றும் பிளர் ஏற்றிங்க இல்லை டவுன் பண்ணால் டவுன் பண்ணிங்க. இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணே போங்க. ஸ்க்ரோல் பண்ணே வந்துட்டு வாங்க. கரெக்டாக 10:10 இருக்குது. இல்லை கரெக்டாக அந்த லேஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் மட்டும் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். அவ்வளோதான். இதே ஸ்டெப்பில் நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி இங்கே எல்லா லேயரும் நீங்கள் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே மேலே HDRCC லேயர் ஐ ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருக்கும். வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணி இங்கே செட்டிங் பாரில் யார் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ சைடாக செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆனால் சேவ் ஊற்றினா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேலரி வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.